சிலருக்கு மட்டும் ஏன் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது? இது முன்னோர்கள் செய்த புண்ணியமா? இதோ உண்மை. காரணம் ஒன்று, கர்ம வினைகளின் சமநிலை. ஆண் குழந்தை வம்சத்தை வளர்க்கவும், பெண் குழந்தை அன்பால் குடும்பத்தை பிணைக்கவும் பிறக்கிறார்கள். இது கர்ம வினை சமமாவதை குறிக்கும். காரணம் 2, பித்ருக்களின் ஆசி. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்த குடும்பங்களில் பித்ருக்கள் மகிழ்ந்து இருபாலின குழந்தைகளையும் அருளுகிறார்கள். காரணம் 3, குலதெய்வ யோகம். குலதெய்வம் ஒரு குடும்பத்தின் மீது அதீத கருணை காட்டும் போது அந்த வீட்டின் வம்சம் தழைக்க ஆணும், லட்சுமி கடாட்சம் பெருக பெண்ணும் பிறக்கிறார்கள். காரணம் 4, கொடுக்கல் வாங்கல் ரகசியம். முன் பிறவியில் நாம் யாருக்கு கொடுக்க வேண்டியிருந்ததோ அவர்கள் குழந்தைகளாக பிறக்கிறார்கள். ஆண் மகனாக கடமையையும் பெண் மகளாக பாசத்தையும் தருகிறார்கள். காரணம் 5, ஜாதகத்தில் கிரக அமைப்பு. சூரியன் ஆண் மற்றும் சந்திரன் பெண் ஆகிய 2 கிரகங்களும் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இருபாலின குழந்தைகளும் பிறக்கும் யோகம் வரும். ரகசியம்.